போக கடவா என்று சபித்து விட்டார்கள். அப்போது அடியேனுக்கு சாப விமோசனம் எப்போது என்று கேட்டேன். தேவாதி தேவர்கள் எல்லாம் இருந்து கொண்டு கார்த்திகை மாதத்து முற்பக்கத்து திரு ஏகாதசி நாளிலே மகேந்திரகிரி பருவத சாயை சிந்து நதி தீரம் ஒருபுறமாக வைகுந்த வடநாட்டிலே குருங்காபுரி கஷேத்திரத்தில் சுவாமி அழகிய நம்பியை பாட சண்டாள பாடுவான் ஒருவன் வருவான், அவனாலே உனக்கு சாப விமோசனம் என்று அருளி செய்தார்கள் ஐயா. அவனாலே உனக்கு சாப விமோசனம் என்று அருளி செய்தார்கள். அதுகொண்டு அடியேனும் நெடுநாட்களாக இங்கு வந்து காத்திருக்கேன். இன்றுதான் தேவரீரை காணப்பெற்றேன். வாரீர் பாகவத தேசிகரே, உன் குடிக்கும் கோத்திரத்திற்கும் புண்ணியமாக அடியேன் பேரில் பட்சம் வைத்து சுவாமி அழகிய நம்பி கிருபா கடாட்சமாக சுவாமியை பாடின பலத்தில் 4 பங்காகிலும் கிஞ்சித்து மாத்திரம் ஆகிலும் எள்ளளவாகிலும் தந்து அடியேனை ஈடேற்றும் ஐயா பாகவத தேசிகரே, அடியேனை ஈடேற்றும் ஐயா பாகவத தேசிகரே, அடியேனை ஈடேற்றும் ஐயா பாகவத தேசிகரே. மகா சந்தோஷம் ஆச்சுது பிள்ளை.